guys, welcome back to my channel Tankal. So இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய ஸ்கின் கேர் காமிச்சு. ஸோ மான்சூன் வேறு வந்துருச்சு. என்னோடய ஈவினிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் நான் வந்து இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க. ஸோ ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேரை வந்து நல்லா தூக்கி டை பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா ஹேர்லாம் நாஸ்தி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். அண்ட் நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா சிம்பிளோட இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணேன். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கின் கேரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீமர் தான். ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் இருக்க பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு கூட ஸ்டீம் பண்ணலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம், வீட்டில் ஆல்ரெடி நிறைய வேலை இருக்குது. இதுக்காக என்னால் வந்து சுடுதண்ணி பிடிச்சி அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அந்த பாத்திரத்தை வேறு கழுவிட்டு இருக்கணும். ஸோ அதனால் ஒரு ஸ்டீமர் வாங்கிட்டேன். இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி ஒரு சோம்பேறினா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக லெவல்ஸ் இருக்குது. மிட் லெவல் வரைக்கும் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்கும் தனித்தனியாக. ஸோ இதை வந்து இப்படி சும்மா இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு, இது இருக்குது இல்லையா, இது வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு. ஸோ இதை வந்து இப்படி மாட்டிடலாம். மாட்டிட்டு ப்ளக் பண்ண வேண்டியதான். நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா அந்த ஒயர் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஸோ இது மேலே வச்சு இந்த ப்ளக்கில் மாட்டினா தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் செட்டப்பை வந்து மாற்றிட்டேன். ஸோ ஸ்டீம் பண்ணியாச்சு. ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் ஸ்க்ரப் ஆக்சுவலாக நல்லது கிடையாது. பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டீம் பண்ணி ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸில் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபேஸ் மாஸ்க்குக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் மாஸ்க்குக்கு நான் எடுத்துக்கிறது வந்து இந்த ஆப்ஸ் குட்னஸோட பீட்ரூட் பவுடர். ஸோ இந்த பீட்ரூட் பவுடர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிங்க. அதே ஃபேஸ் மாஸ்க் தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பவுடர் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அண்ட் இதில் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து கர்ட் தான். பட் இந்த வாட்டி வந்து ப்ளம்மோட ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன், ப்ளம்மோடது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதையும். ஆக்சுவலாக இந்த ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லிக்விட் ஃபார்மில் இருக்குது. இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இது கூட வந்து ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் அது என்ன அப்படின்னா டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். ஆக்சுவலாக எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பிம்பிள்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் எந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து இதில் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து விட்டுக்குவேன். ஜஸ்ட் 3 ட்ராப்ஸ் தான் விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஐஸ் ரோலர் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 1 மினிட் யூஸ் பண்ணால் போதும்.
இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன், அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சீரம், மாய்ஸ்சரைசர். ஸோ அதுக்கு வந்து நம்ம போயிடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து ஐஸ் வச்சு நம்ம ஃபேஷியல் பண்ணிட்டதுனால எந்த ஒரு டோனரும் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து சீரம் யூஸ் பண்ண போயிடலாம். ஆக்சுவலாக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஸு. ஸோ ஐஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுனாலையும் அண்ட் ஸ்டீம் பண்ணுறதுனாலையும் என்ன பெனிஃபிட்ஸ்னால், இது ரெண்டுமே வந்து நம்மளோட ஃபேஸுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணாலே நம்மளோட பிக்மெண்டேஷன் அண்ட் ரொம்ப டல்லாக இருக்க ஸ்கின் இது எல்லாத்தையும் வந்து க்யூர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எது பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒன்று இந்த ஐஸ் ரோலர் வச்சு ஃபேஷியல் மசாஜ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டீம் பண்ணுறது, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டுமே பண்ணாலும் வெல் அண்ட் குட். சாரி, ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த சீரம் தான் ஆக்சுவலாக நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சிம்பிளோட ஹைலரானிக் ஆசிட் சீரம். பொதுவாக வந்து மான்சூனில் வந்து நமக்கு ட்ரைனஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக இந்த சீரம். ஸோ இது கொஞ்சம் வந்து பெனிட்ரேட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட போகிறோம். மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் ஜெல் தான். ஸோ நைட் டைமில் பேசிக்காக வந்து ரொம்ப லைட்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப திக்கான ஹெவியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா நம்மளோட போர்ஸில் வந்து க்ளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த ஜெல் எடுத்திருக்கேன். இது வந்து டாட் அண்ட் கீலேருந்து சீக்கா காமிங் அப்படின்னு ஒரு நைட் ஜெல். அண்ட் ஃபைனலி ஒரு லிப் பாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். லிப் பாம் வந்து நிவ்யாவோட லிப் பாம் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஹேரெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம தூங்க போக வேண்டியதான். ஸோ இதுதான் என்னோட கரண்ட் மான்சூன் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன், நைட் ஆர் ஈவினிங். ஸோ இதுதான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஸ்கின் கேர் வீடியோஸ் அண்ட் விளாக்ஸ்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பை.